வெகு காலத்துக்கு முன்னாடி கேரளத்தோட ஒரு பகுதியை ஜாமரின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நிறைய பணம் வேணுங்கிறதுக்காக நாடெங்கிலும் புளிய மரங்களை நடணும்னு புளியந்தோப்புகளை அதிகரிக்கணும்னு தன்னுடைய மந்திரி கிட்ட சொன்னான். அந்த நாட்டில் மாதவ நம்பியாருன்ட்டு புகழ்பெற்ற ஆயுர்வேத வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இணை யாருன்னா டில்லி சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற அராபிய ஹக்கீம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட நம்பியார் புகழ் பெற்றிருந்தார். ஹக்கீம் இயற்கை வைத்தியத்தில் கை தேர்ந்தவர். தன்னோட மந்திரி கிட்ட மன்னர் ஜாமரின் சொன்னதை நம்பியார் கேள்விப்பட்டார். உடனே அவர் என்ன பண்ணினார்னா, மன்னரை போய் பேட்டி கண்டு புளிய மரம் உடல் நலனை கெடுக்கும், அதுக்கு பதிலாக நாடெங்கிலும் வேப்ப மரங்களை நட்டால் நல்லது, அது எல்லா நோய்களையும் போக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மன்னர் ஜாமரின் என்ன சொன்னார்னா, புளிய மரத்தால் நிறைய பயன்கள் இருக்குது, வேப்ப மரத்தால் என்ன பிரயோஜனம், எல்லாம் ஒரே கசப்பு தான் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட நம்பியார் மன்னர் ஜாமரின் கிட்ட பேசி பயனே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பதில் எதுவுமே சொல்லாமல் விடை பெற்றுட்டு அங்கிருந்து நேராக மந்திரியோட வீட்டுக்கு போனார். மந்திரியும் அவரை ரொம்ப மரியாதையாக வரவேற்றாரு. நம்பியார் அவரோட முகத்தை பார்த்துட்டே, அடடா என்ன இது அப்படின்னு ஆச்சரியமாக சொன்னார். மந்திரியும் ரொம்ப ஆச்சரியமாக என்ன விஷயம்னு கேட்டார். நம்பியார் மந்திரியோட கையை பிடிச்சு நாடியை பரீட்சித்தவாறே, இங்கே நாக்க நீட்டுங்க அப்படின்னாரு. மந்திரியும் வாயை திறந்து நாக்க நீட்டினாரு. நம்பியார் அதை பார்த்துட்டு, நான் நினச்சது சரிதான், இப்போ தான் இந்த வியாதி ஆரம்ப நிலையில் இருக்குது, இது இன்னும் 6 மாதத்தில் பயங்கரமாக மாறிடும், இதுக்கு இப்போவே சிகிச்சை ஆரம்பிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். மந்திரியும் பயந்து போய், அப்படின்னா இப்போவே எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். நம்பியார் அதுக்கு, இங்கே பாருங்கள் மந்திரியாரே, இந்த நோய்க்கு என்ன சிகிச்சை கொடுக்கறதுன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இதை போக்கக்கூடியவர் டில்லி சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற ஹக்கீம் மட்டும்தான், நீங்கள் சீக்கிரமாக போய் அவரை பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். மந்திரியும் ஜாமரின் கிட்ட சொல்லி 1 வருஷ காலத்துக்கு விடுப்பு எடுத்துட்டு டில்லிக்கு கிளம்புனார். அவரை நம்பியார் பார்த்து, நீங்கள் டில்லிக்கு போகிறப்ப எந்த இடத்துல தங்குனாலும் ஒரு புளிய மரத்துக்கு கீழேயே தங்குங்க, புளிய மரத்துக்கு கீழேயே ராத்திரியிலையும் படுத்து தூங்குங்க, புளியங்குச்சியாலேயே பல் துளக்குங்க, உங்கள் சமையலுக்கு புளிய விறகையே அடுப்பில் வச்சு எரிக்க சொல்லுங்கன்னு சொன்னார். மந்திரியோ நம்பியார் சொன்ன மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய ஆட்கள் கூட டில்லிக்கு கிளம்புனார். அவர் டில்லியை அடைஞ்சப்ப அவரோட உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடல் அப்படியே மெலிஞ்சுது, சோர்வு ரொம்ப அதிகமாயிடுச்சு. டில்லி சக்கரவர்த்தியோட ஹக்கீமை மந்திரி ரொம்ப எளிதாக பார்த்துட்டாரு. அவர்கிட்ட நம்பியார் தனக்கு ஏதோ பயங்கர நோய் வரப்போவதா சொல்லி அனுப்புனதாகவும் வழியில் எப்படி முன்னெச்சரிக்கையோடு புளிய மரத்துக்கடியிலேயே தங்கி போகணும்னு சொன்னதையும் சொன்னார். ஹக்கீமுக்கு நம்பியாரோட நோக்கம் என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. ஹக்கீமும் மந்திரி கிட்ட, உங்களோட வியாதி பயங்கரமானது தான், ஆனால் அதோட சிகிச்சை ரொம்ப எளிது, நீங்கள் இப்போவே திரும்பி உங்கள் ஊருக்கு போங்க, ஆனால் போகிற வழியில் வேப்ப மரத்துக்கு கீழே தங்குங்க, வேப்ப மரத்துக்கு கீழே படுத்து தூங்குங்க, பல் துளக்கறதுக்கு வேப்பங்குச்சியையே உபயோகிங்க, சமையலுக்கும் வேப்ப விறகையே உபயோகிங்க, நீங்கள் ஊர் போய் சேர்றதுக்குள்ளே உங்களோட நோயே போயிடும், உங்களோட உடல் நல்ல பலம் பெறும், உடல் சோர்வும் போய் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க, வைத்திய சிரோன்மணி நம்பியார்கிட்ட என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவியுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். வேற எந்த வைத்தியராச்சும் இப்படி சொல்லியிருந்தா மந்திரி கண்டிப்பாக அதை நம்பி இருக்கவே மாட்டார். ஆனால் டில்லி சக்கரவர்த்தியோட ஹக்கீம் சொல்லிட்டதுனால அதில் முழு நம்பிக்கை கொண்டு தன்னுடைய ஆட்கள் கூட டெல்லியிலிருந்து கிளம்பி தன்னுடைய ஊருக்கு திரும்ப தொடங்கினார். ஹக்கீம் சொன்ன மாதிரியே மந்திரி என்ன பண்ணினார்னா, வழிநெடுக வேப்ப மரங்களுக்கு கீழே தங்கியும் படுத்து தூங்கியும் வேப்பங்குச்சிகளாலேயே பல் துளக்கியும் வேப்ப விறகுகளை கொண்டே சமையல் செய்ய சொல்லியும் போனார். இதனால் அவருடைய உடல் நலம் மேம்பட்டுச்சு. உடலில் வலு ஏற்பட்டதோடு மட்டும் இல்லாமல் புதுமையான மெருகும் கூடுச்சு. சோர்வு போய் ரொம்ப உற்சாகமாக அவர் காணப்பட்டார். மந்திரி ஊருக்கு போய் சேர்ந்ததுமே நம்பியார் அவரை பார்க்கறதுக்காக போனார். மந்திரியும் அவரை உற்சாகமாக வரவேற்று டில்லியில் ஹக்கீம் சொன்னதையும் அதுபடியே தான் நடந்து கொண்டதையும் சொன்னார். அப்போ நம்பியார், சரி இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து மன்னர் ஜாமரினை பார்க்க போகலாமே அப்படின்னு சொன்னார். மந்திரியும் நம்பியாரை அழைச்சிட்டு மன்னர் ஜாமரின் கிட்ட போனார். ஹக்கீம் சொன்ன சிகிச்சையை பற்றி மந்திரி மன்னர்கிட்ட சொன்னார். அதை கேட்டு மன்னர் ஆச்சரியப்பட்டார். நம்பியாரப்ப, இதில் நான் செஞ்ச பெரிய தவிர நீங்கள் 2 பேரும் மன்னிக்கணும். உண்மையில் மந்திரியார் இங்கிருந்து போகிறப்ப எந்தவித நோயுமே அவருக்கு இல்லை.
ஆனால் போகிறப்ப வழிநெடுக புளிய மரத்தடியில் தங்கி அதோட குச்சி விறகு இதையெல்லாம் உபயோகிச்சதால அவரோட உடல் தளர்ந்து சோர்வு ஏற்பட்டுச்சு. அந்த தளர்ச்சியும் சோர்வும் போய் உடல் பொலிவாக இருக்கிறதுக்காகத்தான் ஹக்கீம் மந்திரியை வேப்ப மரத்துக்கு கீழே தங்கியும் படுத்து உறங்கியும் போக சொன்னார். வேப்பங்காத்து பட்டதும் அவரோட உடலோட தளர்ச்சியும் சோர்வும் போய் உடலில் புது பொலிவு ஏற்பட்டுச்சு. டில்லி ஹக்கீமே உடல் நலனை கெடுக்கிறது புளிய மரம்னும் உடல் நலனை கூட்டுறது வேப்ப மரம்னும் சொல்லாமல் உணர்த்திட்டாரு. இனியாச்சோ நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் புளிய மரம் வளர்க்குறத விட்டுட்டு வேப்ப மரங்களை வளர்க்கலாமே அப்படின்னு ஜாமரனை பார்த்து சொன்னார். இதுக்கப்புறமா மன்னர் ஜாமரினும் நாடெங்கிலும் வேப்ப மரங்களை வளர்க்கும்படி உத்தரவு போட்டார்.